மீண்டும் ஒரு விஷயம் திரும்புது. அது என்ன ஒரு விஷயம்? வரவே வராது, முடிஞ்சதுன்னு நினச்சது, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி என்ன ஒரு விஷயம் மறுபடியும் வருது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆயில் போவோம். இடையில ஏஞ்சல் மெசேஜஸ் ஆல்சோ நம்ம பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தான் டிஃப்ரெண்ட் டாபிக் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பவர், அதாவது இது வரைக்கும் வந்துட்டு ஒரு லைஃப்பில் உங்களுக்காகவும் சரி, இல்லை பொதுவாக உங்கள் ஃபேமிலிக்கோ, இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னல்னு எடுத்துக்கிட்டால் அந்த இடத்துலையும் உங்கள் வேலை விஷயமாகவும் சரி, ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். மற்றவங்க எடுப்பாங்க, நீங்கள் சும்மா கூட உட்காந்துக்கலாம். இல்லையா, நீங்கள் எடுக்கலான்னு போகிறப்போ அந்த இடத்த வேறு யாரோ வந்து போட்டிக்கு வந்து நிற்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த குரல் எழுப்பணும், உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்து நிற்கணுங்கிற சூழ்நிலை அமையல. பிகாஸ் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு பிடிமானம்ங்கிறது இல்லை. நீங்கள் ரொம்ப ஒரு லோ ஃபேஸில் இருந்திருக்கலாம். ஸோ பர்சனல்னு பார்த்துட்டா ஒரு சில பிரேக்கப் ட்ராமா, ப்ரொஃபஷ்னல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை சரியாக இல்லாமல், அதுக்கான ஒரு சம்பளம் சரியாக கிடைக்காம, ஸோ லைஃப் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய குரல், உங்கள் வார்த்தைக்கான மதிப்பு அப்படின்றது இல்லாமல் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் எப்படி தெரியுமா, எவ்ரி டைம் ஸ்டேட்டஸ், அதே மாதிரி உங்களுடைய பொசிஷன் வச்சு தான் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களை சுற்றி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு ஜட்ஜ் பண்ணாமல் ஆளுங்க இருக்காங்களான்னா கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு டைமில் உங்களுக்கான ஒரு பிளேஸ் இருந்தது தான், அதுதான் பறிக்கப்பட்டது நீங்கள் லோவாக ஆனதுக்கப்புறம். ஸோ திரும்ப மறுபடியும் அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது உங்களோட குரல் வந்துட்டு கேட்கப்படும். ஸோ நீங்கள் பேசுகிறத வந்துட்டு இவ்வளோ நாள் அசால்ட்டாக வந்து எல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க. பட் ஆனால் அது கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஸோ உங்களுடைய வாய்ஸாக இருக்கட்டும், உங்கள் குரலாக இருக்கட்டும், உங்களுடைய ஒப்பீனியன், நீங்கள் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறீங்க, ஒரு 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 ஏதாவது ஒரு அறிவுரை சொல்கிறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து கேட்பாங்க. ஸோ மதிப்புங்கிறது மறுபடியும் வந்துட்டு வரும். ஆனால் அதே மாதிரி வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு திரும்புதுங்க. கொஞ்ச நாட்களாகவே வந்துட்டு எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல், எனக்கு லைஃபே பிடிக்கல, எனக்கு எதுலேயுமே வாழ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு வெறுமை நோக்கியே போயிட்டுருந்தீங்க இல்லையா? ஸோ அது முடிஞ்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வரும். அப்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்காகவாவது நான் வந்து செய்யணும், பண்ணணும் அப்படின்ற ஒரு பேஷன், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது திரும்பும். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்காகவாது நீங்கள் வாழணும்னு நினைப்பீங்க. அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ, உங்கள் லவ்டு ஒன்னோ, இவங்களுக்காகவாது அவங்கள ஒரு மோட்டிவேஷனாக வச்சு கூட வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே திரும்ப வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதே மாதிரி ஒரு விஷயம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாட்களாகவே, ஒரு கொஞ்சம் மாதங்களாகவே சொல்லலாம், ஒரு டெம்ப்ரரியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு டெம்ப்ரரியான விஷயங்கள், கொஞ்ச நாள் தங்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் போயிட்டு இருக்குது. உங்கள் லைஃப்பில் அதிகமான எனர்ஜி, முக்கியத்துவம் அதுக்கு தான் அதிகமாக போயிட்டு இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியுது. இது வந்து இப்போ நீங்கள் யார்ட்டையாவது பேசுகிறீங்க அப்படின்னா கூட அந்த பாண்டிங் கடைசி வரைக்கும் வராதுன்னு தெரியும். இருந்தும் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. சம்டைம்ஸ் அதை நிப்பாட்டணும்னு கூட ட்ரை பண்ணுறீங்க. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு என்ன பாண்டிங் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறீங்க. ஆனால் வெளியே வரணும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது கடைசி வரைக்கும் போகாது, இது ஒரு தடையாக இருக்கும் வளர்ச்சிக்குன்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்கும். அப்போது உங்களுக்கு எதெல்லாம் ஒரு வீக்னஸ்ஸு அப்படின்னு சொல்கிறீங்களோ, இதெல்லாம் எனக்கு ரொம்ப வீக்னஸாக இருக்குது, இது எனக்கு ரொம்ப வந்து முடியாத ஒரு விஷயம்னு சொல்கிறீங்களோ, அது எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். உங்களுடைய அந்த பழைய தைரியம், எதிர்த்து பேசக்கூடிய ஒரு குரல் திரும்ப வரும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே யூஸ்வலி வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைஃப்பில் ஆரம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒன்று வேணும்னா நீங்கள் அதை முடிவு பண்ணி எடுத்துக்குவீங்க.
ஸோ யாரோட ஒப்பீனியனும் யூஸ்வலி கேட்க மாட்டேங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேங்க. ஆனால் கொஞ்சம் வருஷங்களாகவே நான் சொல்லுவேன், ஒரு கொஞ்சம் மாதங்களாகவே மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஆனால் அது மாறும். ஸோ அப்போது அந்த பழையபடி வந்துட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை பார்த்து பயந்த காலங்கள்லாம் உண்டு. ஒரு சில பேர் உங்களோட நீங்கள் ஏன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு பேசக்கூடிய ஆள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, மூஞ்சிக்கு நேராக பேசி விட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ அது திரும்ப மறுபடியும் வர்றப்போ மறுபடியும் அந்த நபர்களுக்கு உங்கள் மேலே அந்த ஒரு பயம் அப்படின்றது வரும். அதாவது உங்கள் மேலே பயமே இல்லைன்னு இப்போ உட்காந்துட்டு ஒவ்வொரு ஆடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்க போகிறீங்க. ஸோ தட் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த பழைய ஹேபிட்ஸாக இருக்கட்டும், பழைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் திரும்ப வருது. ஆனால் அதை நீங்கள் புதுசாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது அப்படியே வரும் திரும்பி. பட் ஆனால் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் புதுசாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சுக்கிட்டும் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறேன்னே தெரியலன்னு சொல்லிகிட்டு இருக்க உங்களுக்கு அகெயின் ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி உள்ளே வருது. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ். எஸ். ஆனால் ஒரு விஷயம், இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நிறைய விஷயங்கள் மறக்கிறீங்க, தெரியுதா? அந்த மெமரி லாஸுங்கிறது ஒரு சில பேருக்கு வந்துட்டுருக்கு. அதாவது தெரியுதா, நீங்கள் ரொம்ப ஆக்சுவலி வந்து வெரி கால்குலேட்டிவ் பர்சன், ரொம்ப ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போகிற ஆள் தான். பட் ஆனால் வந்து கொஞ்ச நாட்களாகவே அது நீங்கள் போடுற பிளானிங் ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. நிறைய டைவர்ஷன்ஸ் இடையில வருது. அண்ட் அதே மாதிரி இந்த டெம்ப்ரரியான விஷயங்கள் மேலே ஈர்ப்புகள் அதிகமாக சடனாக வருது. இது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாட்களாகவே ஒரு சில பேர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். அப்போது அதை ஃபில் பண்ண யாராவது ஏதாவது வந்தாங்கன்னா உடனே ஃபில் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த கேப்பை விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்குன்னு ஒரு பர்சனோ ஒரு சூழ்நிலைகளோ வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணும், அதை நிரப்பும் அப்படின்னு விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க. அப்போது இப்போ நீங்கள் ஒரு சில பேர் சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ் இல்லை கரெக்டான பார்ட்னர் வரணுன்னா கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா உடனே டெம்ப்ரரி பர்சன் யாராவது வந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணுறீங்க. அப்புறம் அதில் போர் அடிக்குது, கனெக்ஷன் வரலை. ஏன்னா அவங்க உங்கள் லைஃப்பில் டெம்ப்ரரிக்கு தான் இருக்காங்க, அவங்க உங்கள் சோல்மேட் மாதிரியான பாண்டிங் கிடையாது. ஸோ ஒரு கனெக்ஷன் இல்லை, அகெயின் பிரேக்கப், அகெயின் இமோஷ்னல் ட்ராமா. ஸோ இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது லைஃப். அந்த ஒரு கால்குலேஷன் அப்படின்றது அகெயின் வருது. ஓகேவா? ஸோ ஒரு கோல் ரிலேட்டட் பர்சன் நீங்கள். ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஜாலி கேரக்டர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், கோல் ரிலேட்டட் பர்சன் தான். அதுதான் வந்துட்டு விட்டுட்டீங்க இடையில, அது வருது. ஆனால் அதே மாதிரி வந்து இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இடப்பட்ட டைமில் நிறைய வாய்ப்புகளையும் விட்டுருக்கீங்க. அதே மாதிரி பாஸ்ட்லேயுமே ஒரு பெரிய கோல் ஒன்று வச்சுருக்கலாம், அது ஒரு பேஷன்னு கூட சொல்லலாம். அது வந்து நீங்கள் விட்டுட்டீங்க. உங்களோட இந்த நிறையா பிரச்சனைகள், இந்த எமோஷ்னலான ட்ராமா அது இதுங்கிறதுல விட்டாச்சு, மறந்துட்டீங்கன்னு தான் சொல்லணும். இப்போ உங்களோட எவ்வளவோ பாஸ்ட்டு பேஷன் எல்லாத்தையும் மறந்தாச்சு, அது அகெயின் ஞாபகத்துக்கு வரும். ஓகே. ஆனால் அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் எனக்கு இவங்க வேண்டாம் அப்படின்னு, இந்த பாண்டிங்கே எனக்கு வேண்டாம், அவங்க யாராக வேணா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலி சைடு ரிலேட்டிவ் சைடு யாராக வேணா இருக்கலாம், அப்படின்னு ஒரு கட்டத்தில் வேண்டான்னு தூக்கி போட்டு வந்துட்டீங்க. ஏன்னா வெயிட் பண்ணிங்க, மரியாதை கிடைக்கல, இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு வந்தாச்சு. ஆனால் அவங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் மேலே இருந்த அந்த வேல்யூ புரியல. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எப்பயுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்கள் மனசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய நிலவரம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி நல்லா வாழ்கிறீங்களா, உங்கள் பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்கா, ஒரு சப்போர்ட் இருக்கா, அதுதான் பார்ப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு ஆரம்பத்தில், அப்போது உங்கள் கூட அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க. பட் கொஞ்சம் ஒரு இம்பேலன்ஸ் ஆச்சு, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சு, உடனே அவங்களோட உண்மையான ஃபேஸை பார்த்துருப்பீங்க. ஸோ அகெயின் நீங்கள் ஒரு நல்ல ஃபேஸுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது விட்டதை பிடிப்பீங்கன்னு சொல்லலாம். ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் ஓவர் நைட்டுக்குள்ளே வந்து அப்படியே ஓவர் நைட்டில் இந்த படம் மாதிரியெல்லாம் வந்துட்டு நடக்காது. பட் ஆனால் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு வரும். அந்த ஒரு ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் உங்களுக்குள்ளார, அந்த ஃபீலிங்கே தெரிஞ்சிடும். ஒரு கான்ஃபிடென்ட் எனர்ஜி வந்துருச்சுன்னாவே வந்துட்டு பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க.
ஸோ இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளோ நாளாக விட்டுட்டீங்க நிறைய விஷயத்த, சரியா? ஆனால் நீ விடாதீங்க, பிடிச்சிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பிடிச்சிக்கோங்க. உங்களை செல்ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்களா? என்ன வேணால் டேக் கொடுத்துட்டு போட்டோம். டோன்ட் கேர். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, என்ன பேடாக நினைப்பாங்க, நினச்சிட்டு போகட்டுமே. ரைட்? டோன்ட் கேர், அதுதான் சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் சான்ஸ், என்னதோ ரீபர்த்துன்னு கூட சொல்லலாம். அப்போ இதெல்லாம் விடவே கூடாத ஒரு விஷயம். ஸோ உங்களை இப்போ அகெயின் உங்கள் வேல்யூ உயர்றப்போ அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸு, அவங்க அகெயின் அப்படியே ரொம்ப பெரிய பாசமாக மறுபடியும் இருக்க மாதிரி ட்ராமாஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஆனால் ஒரு சில பேர் நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அந்த பழைய விஷயம் திரும்ப வருதுங்கிறதுல தைரியமும் சேர்ந்துக்கிட்டு வருது. அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய விஷயம், மூஞ்சிக்கு நேராக பேசி விட்டு போயிடுவீங்க, அதுவுமே வருது. அப்போது அகெயின் ட்ராமா பண்ணிவிட்டு யாராவது வராங்க அப்படின்னா ஒரு சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸுக்கு நேராகவே சொல்லிட்டு போயிடுவீங்க. ஏன்னா அந்த எனர்ஜியும் வருது. இங்கே உங்களுடைய இமோஷன்ஸ் வந்து குறையுது. இனி ஃப்யூச்சர்லேயே அப்படி தான் இருக்கும். உங்கள் இமோஷனுக்கு வந்துட்டு நீங்கள் அவ்வளோ 100க்கு 200% கொடுப்பீங்க இமோஷனுக்கு. ஆனால் இப்போ 100க்கு ஒரு 50 கூட கொடுக்க மாட்டீங்க. அவ்வளோ குறைஞ்சிட்டே வரும் ஃப்யூச்சரில் இன்னும். சரி, ஓகேவா? ஸோ உங்களோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா கோல் சம்மந்தமாக, ட்ரீம் சம்மந்தமாக அடுத்தடுத்துன்ற ஒரு ப்ராக்டிக்கலான மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அந்த ஷார்ப்பான ஒரு விஷயம் தெரியுது. ஷார்ப்னஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ வீக் அப்படிங்கிற வார்த்தை குறையும். உங்களுக்கு வீக்னஸ் இருக்கே, நீங்கள் வீக்கு அப்படின்ற ஒரு டேக் மாதிரி ஒன்று உங்களை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா அது குறையும். ஓகேவா? ஆனால் நான் அகெயின் சொல்கிறேன், இது வந்து வர்றப்போ நீங்கள் டெஃபினட்டாக வந்து சான்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸை கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ், ஒரு லைஃப் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? அண்ட் ஏன்னா வந்து இப்போது இருக்கிற ஒரு பிளேசஸில் ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த எங்கே இருந்தாலும் சரி, அந்த ரூமுக்கோ இல்லை அந்த பிளேஸுக்கோ போனால் பாசிட்டிவாக ஃபீல் ஆகணும். அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஒரு கோல் ரிலேட்டடாக போகிறீங்க அப்படின்னா இப்போ உங்களை சுற்றி நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஒரு சில கோல் சம்மந்தமாக எழுதி வைக்கிறது, விஷன் போர்ட் மாதிரி எதனா பண்ணி வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரியேட்டிவான விஷயங்கள் பண்ணுங்கள். பி க்ரியேட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு கோலை செட் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களுடைய பாஸ்ட்டில் இந்த ஆரம்ப டைம்லலாம் உங்களுடைய விஷன்ஸ் கோல்ஸ்லாம் ரொம்ப பெருசுங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் செட் பண்ணது தான். அது திரும்ப மறுபடியும் நிறைவேற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் ஃபேஷன் டிசைனிங் ஆகணும், ஸோ அந்த நிறையா க்ரியேட்டிவான விஷயங்கள் ஆர்ட்டில் பண்ணணும், மியூசிக், எஸ் அகெயின் வருவீங்க, சான்சஸ் அகெயின் கிடைக்கும். அப்போது அது ஒரு வாய்ப்பு மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. ரைட்? அதை டெவலப் பண்ணுறது உங்களுடைய வேலைங்க. லைக் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்சி. உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜும் அதுதான். இட்ஸ் அ வேக்கப் கால்னு தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் அ வேக்கப் கால்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. அப்போது எந்திரிச்சிருங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒன்றுமே நடக்காது, கிடைக்காதுன்னு சொல்லிட்டு டல்லாக இருக்கீங்க. ஒரு சில பேர் டே ட்ரீமிங்லேயே உட்காந்துருக்கீங்க. சும்மா பார்த்தாலும் லேசியாக இருக்கிறது, டே ட்ரீமிங்லேயே இருக்கிறது, அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. ரியாலிட்டி கண்ணுக்கு முன்னாடி இப்போ வருது. ஸோ அதை வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெஃபினட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டம் வர்றப்போ வந்துட்டு பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்கள் கூட மறுபடியும் வந்து ஒட்டிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு சில பேரை நீங்கள் தள்ளி விட்டுருவீங்க. ஏன்னா அவங்களோட ட்ரூ ஃபேஸை பார்த்தாச்சு, எனக்கு நீ வேண்டான்னு தள்ளி விட்டுருவீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அதை பண்ண மாட்டீங்க. பிகாஸ் அந்த சாஃப்ட் நேச்சர் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கும், கொஞ்சமாவது இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு எந்த இடத்துல யாரை எப்படி வைக்கணும் அதுவுமே நீங்கள் கற்றுக்கணும். இது எல்லாமே ஒரு வேக்கப் கால் தான், சரியா? அண்ட் அதே மாதிரி வந்து பாதைகள் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் மறைஞ்சு நிற்கிது, எல்லாமே தடங்களாக. ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு போனால் ஏதாவது முன்னாடி வந்து நின்றும், கரெக்டாக அப்போ தான் முன்னாடி வந்து நிற்கும். நீங்கள் சும்மா இருக்கிறப்ப உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வழிகள் தெரியும். சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப தான் அப்படியே ஒரு 2-3 இது வந்து நின்றும் மறைச்சிக்கிட்டு, அதை தள்ளி விட்டுட்டு நம்ம போகணும். ஓகேவா? ஸோ இப்போ அது விலகக்கூடிய டைம் அப்படின்னு வரும். அப்போ உங்களுக்கு அடுத்ததுக்கான பாதைகளுக்கான வழிகள் தெரியும்.
கெட் அப், எந்திரிச்சு கிளம்புற வழியே பாருங்கள். டோன்ட் ஸ்டாப். இந்த இமோஷ்னலாக உட்காந்து திங்க் பண்ணுறது, இந்த சென்டிமெண்ட் இப்போ வேணாம். இப்போ அதுக்கு டைம் எல்லாம் கிடையாது. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ நம்ம. ஏன்னா இப்போ நமக்கு தேவையானது ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டு, ஓடணும், விட்டதை வந்து பிடிக்கணும். ஓகேவா? ஸோ பார்ப்போம் வேறு என்னென்ன மெசேஜஸ் பைலில் பிக்கப் பைலில் வருதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு இந்த ஆரஞ்ச் கலர் கேண்டில் கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு வந்து திஸ் ரிங்கு ஒன்று கொடுக்குறேன். பைல் நம்பர் 3 திஸ் எல்லோ பாக்ஸ். ஓகே, சி பைல் சூஸிங் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா கலர் வைஸ் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்ச், பிங்க், எல்லோ. ஓகேவா? இல்லைனா நம்பர் வைஸ் 1 2 3ங்கிறது கூட சூஸ் பண்ணுங்கள். இல்லை கண்ணை மூடிட்டு எந்த ஒரு பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு பைல் பார்க்கலாம், மோர் தேன் 1 பைல், 3 பைலும் பார்க்குறேன், எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும், தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எஸ், ஓகே. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஓகே, இது ஃப்ரீடம். ஓப்பா, பெரிய விஷயம் ஃப்ரீடம்ங்க. அந்த ஃப்ரீடம் தான் இல்லாமல் இருந்தது, அந்த ஃப்ரீடம் திரும்ப வருது. ஃப்ரீடம்ங்கிறது என்ன? சுதந்திரங்கிறது எந்த இடத்துல வருது? அதாவது மற்றவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க, எஸ், அவங்க சொல்கிறதா செய்யணும், அவங்க சொல்கிறதா கேட்கணும், ஏன்னா நீங்கள் வீக்காக இருந்தீங்க, ரைட். ஆனால் நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப சுதந்திரமான ஒரு நபர் ஆரம்பத்தில் இருந்து. இடையில தான் இப்படி ஸ்டாப் ஆச்சு, ஒரு ஃபியூ இயர்ஸ், ஃபியூ மந்த்ஸ், இல்லையா? ஸோ அது திரும்ப வரும். அப்போது மற்ற பீப்புள் இது வரைக்கும் உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. சூழ்நிலைகளும் வந்து கண்ட்ரோலில் தான் உங்களை வச்சுருக்கு. ஒரு சுதந்திரம் இல்லாமல் போனதுக்கு ஒரு சில சூழ்நிலைகளும் வந்து உங்களுக்கு காரணம். இப்போ அதுவுமே வந்து விலகுது, அப்போது உங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்கும். ஆனால் இப்போ வெளி விஷயங்கள் மற்றது விலகுது, பீப்புளாக இருக்கட்டும், சூழ்நிலைகள் விலகிறப்போ ஃப்ரீடம் ஆப்வியஸ்லி கிடைச்சது, வெரி குட். ஆனால் ஒரு ஃப்ரீடம் நீங்களாக கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்றது உங்களுடைய மைண்டு. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு கேர்ஃப்ரீ டைப்பு தான், சும்மா ஜாலியாக இருக்கிற டைப்பு தான். ஆனால் இந்த இடையில கொடுத்த அனுபவங்கள் வந்து ஒரு பாரம், உங்களுக்கு ஒரு வெயிட். அது என்ன அப்படின்னா உங்களை ரொம்ப சீரியஸான பர்சனாக கொண்டு போயிடுச்சு. ஜாலி கேரக்டரை சீரியஸாக லைஃப்பை ஒரு கேஷுவலாக ஒரு 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 காற்று எப்படி இருக்கும், ஒரே இடத்துல இருக்காது, அது ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குல்ல, அப்படி தான் இருந்தீங்க. ஆனால் ரொம்ப சீரியஸாக ஒரு சின்ன விஷயம்னா கூட அதுக்கு அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு சீரியஸ்னஸ் வந்துருச்சு. அந்த மைண்ட் செட்டு பழகிருச்சு உங்களுக்கு இன்ன வரைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரீடம்ங்கிறது உங்கள் மைண்ட் செட்டில் இருந்து தான் இப்போ வந்து கிடைக்கணும். அப்போது நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்குங்க, பழைய ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது என்றைக்கோ வந்து பேசியிருப்பீங்க, நோ கான்டாக்டில் கூட இருக்கலாம், இல்லை பேசுகிறதுக்கு சூழ்நிலை அமையலை, இல்லை சண்டை போட்டிருப்பீங்க. பழைய ஃப்ரெண்ட்ஷிப் திடீர்னு எதாவது ஒரு மூலயமா கனெக்ட் ஆகும். ஒன்று ஒரு மெசேஜில், இல்லை எங்கேயாவது வெளியே பார்க்கறது, சடனான ஒரு மெமரிஸ், பழைய மெமரிஸ். ஆனால் அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாலும் லைஃப்பில் அது நிலையாக நிற்கும், ஓகேவா? அது வந்து ஒரு ஒரு பாண்டிங் வந்து இதுக்கு மேலே அது கட் ஆகாது. அது வந்து என்ன சொல்கிறது, இத்தனை வருஷங்கள், இத்தனை நாட்கள் விட்ட அந்த கனெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு யாருமே கிடையாது
உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து எப்பயுமே உங்களை பார்த்தாவே ஒரு விஷயம் உங்களுக்காக யாரும் வந்து நிற்க மாட்டாங்க, யாரும் கிடையாது. ஆனால் அது ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ரைவேட்லேயே இருக்கீங்க இல்லையா, பப்ளிக்குள்ளே வர மாட்டேங்கிறீங்க, எல்லாமே ப்ரைவேட்டில் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னேன்ல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மூலியமாக உங்களுக்கு பீப்புள் இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டேங்க வழக்கம் போல், அவங்க ஏதாவது ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் போட்டு டேக் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறப்போ உங்களுக்கும் பீப்புள் இருக்காங்க. உங்களுடைய அவங்க பீப்புள் உங்கள் மேலே போட்ட ஜட்ஜ்மெண்ட் தப்புங்கிறத உணர்வாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்கள் மேலே இருக்குல்ல இன்னும் வரைக்கும், அது விலகும். ஸோ அது another பெனிஃபிட் இல்லை. எதிர்பார்க்காத டைம்லங்க அந்த லவ் எல்லாம் திரும்புது, அந்த லவ் எனர்ஜி எல்லாமே வந்துட்டு திரும்புது. ஓகேங்களா? அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது, புது பர்சன் கிட்ட இருந்து கிடைக்குதுங்கிறது வந்து எஸ், உங்கள் லைஃப்பில் புது பர்சன் புது விஷயங்களும் வரும். ஆனால் பழசும் சேர்ந்துக்கிட்டு வரும், எல்லாமே ஒன்றா வரும். இப்போ இந்த டெசிஷன் எங்கே எடுக்க போகிறீங்கிறதுல தான் இருக்குது. பட் ஒன் திங், நான் தனியாக இருக்கேன், ஐம் வெரி லோன்லிங்க, நான் ரொம்ப தனியாக இருக்கேன், எனக்கு யாருமே கிடையாது, அந்த வார்த்தை மாறுங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டே மாறும். தனிமை இல்லை, நீங்கள் தனியான ஆள் கிடையாது அப்படின்றது மாறும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் வந்துட்டு ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிட்டு வருது. ஸோ அந்த டைமிங்கோடு சேர்த்து நீங்களும் வந்து ஹீலிங் ஆகி ரெக்கவர் ஆவீங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதுதான் விஷயம். அதாவது ஒரு இன்ச்சிஞ்சா நகருன்னு சொல்லலாமா. ஆனால் மாற்றங்கள் இருக்கும். நீங்களே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கு ஒரு சில விஷயங்களையாவது நான் பெட்டராக இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு எஃபோர்ட்டும் போடணும், சூழ்நிலைகள் வருது. இப்போ இந்த பீப்புள்ஸ்லாம் வராங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாண்டிங்கை கனெக்ட் பண்ணணும், அதை கொண்டு போகணும். அது உங்களோட ரோலும் இருக்குது. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு எல்லாம் செய்யும்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் விட்டது பிடிக்கக்கூடிய டைம், எத்தனையோ விட்டாச்சு, அதை திரும்ப எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் முக்கியம். அப்போ அந்த ஃப்ரீடம்ங்கிறது, அந்த சுதந்திரம்ங்கிறது உங்கள் மைண்டிலே கொடுத்தாகணுமே. நீங்கள் உங்களுக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் உங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்களே ஒரு பவுண்ட்ரி போட்டு வச்சுட்டீங்க உங்களை சுற்றி, ஞாபகம் இருக்குதா? பவுண்ட்ரிஸை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கள். அன்லாக். நீங்கள் உங்களை போட்டு பூட்டி வச்சுட்டீங்க, அதைத்தான் அதை இதுலேயும் சொல்கிறாங்க. இப்போ திறந்து விடுங்க உங்கள் லைஃப், உங்கள் இமோஷன்ஸ், லெட் இட் கோ, ஃப்ரீ ஃப்ளோ விடுங்க. ஓகேவா? ஸோ அதாவது உங்களுடைய டேலண்ட்டில் இருந்து எல்லா விஷயத்தையும் சேஃபாக நான் பாதுகாக்கணும், இல்லை மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்க. எனக்கு எமோஷன்ஸ் வந்து லவ் பண்ண பிடிக்கும், லவ் காட்டுறது பிடிக்கும், ஆனால் மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் நம்ம எதுவுமே யாருக்கும் காமிச்சிக்க வேண்டாம், நம்ம அப்படியே வந்து ப்ரைவேட்லேயே போயிடுவோம். ஸோ இந்த டைமும் சரி, வரக்கூடிய டைமும் சரி, ப்ரைவசி கண்டிப்பாக முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் எல்லா டைம்லையுமே உங்களை உள்ளுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்காதீங்க. வெளியே வாங்க, வெளியே வரத்துக்கான சூழ்நிலைகள், வெளியே வரத்துக்கான சான்சஸ் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும். ஸோ எனக்கு இன்ஸ்பிரேஷன் இல்லை, நான் எதை வச்சு வாழ்வேன், எனக்கு வாழ்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் பிடிமான வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், ஒரு பிடிமானம் அப்படின்றது கிடைக்கும். ஒன்று, நீங்கள் உங்களோட லைஃபேவே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவீங்க, இல்லைனா வேறு ஒரு பர்சனோட லைஃப்பை கூட எடுப்பீங்க. அதாவது ஒரு மோட்டிவேஷனுக்காக, அவங்கள மாதிரியே இருக்கணும்னு ட்ரை பண்ண மாட்டீங்க, பட் ஒரு மோட்டிவேஷனுக்காக நீங்கள் வந்து அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷார்ட் பீரியடில் சான்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ that's all for pile number 1. Thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். ஒரு சில ஹேபிட்ஸ் வருதுங்க. ஆக்சுவலி வந்து பைல் நம்பர் 2, நீங்கள் ஒரு மல்டி டாஸ்கிங் பர்சன், அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? பிகினிங்கில், இப்போல்லாம் கிடையாது, இப்போ எல்லாம் நீங்கள் வந்து இந்த மல்டி டாஸ்கிங்கை கொஞ்சம் விட்டுட்டீங்க. பிகினிங்கில் மல்டி டாஸ்கிங் அப்படின்னா அழகாக பண்ணக்கூடிய பர்சன், அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மல்டி டாஸ்கிங்கிறது விட்டுட்டிங்க. இப்போது ஒரு விஷயம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களா, உங்கள் கவனம் ஃபுல் அதில் தான் இருக்குது, வேறு விஷயங்களில் போக மாட்டேங்குது. ஆனால் வரக்கூடிய டேஸ் வந்து கண்டிப்பாக பேலன்ஸுங்கிறது முக்கியம், மல்டி டாஸ்கிங் கண்டிப்பாக முக்கியம், டைமிங் அதை விட முக்கியங்க.
டைமிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போது உங்களுடைய அந்த டெய்லி ஸ்கெடியூல்ஸை வந்து சரி பண்ணணும். நீங்கள் பயல் நம்பர் 2 நேரமாக தூங்கி நேரமாக எந்திரிக்கிற நபர் தான் முன்னாடி இருந்தீங்க. ஆனால் அது இடையில நிறைய மாறிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த ஸ்லீப்பிங் ஸ்கெட்யூல் திரும்ப வருது. ஸ்லீப் கரெக்டாக தூங்கி கரெக்டாக எந்திரிக்கிற டைமிங் திரும்ப வருது. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். எப்பயுமே யுனிக்காக இருக்கும். அது எல்லாமே திரும்ப வரும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில விஷயங்கள் திரும்ப வருது. அது பார்த்தீங்கன்னா, இப்பவும் சரி, உங்களுடைய வரக்கூடிய டேஸ் எதிர்காலத்திலும் சரி, நீங்கள் இப்போ ஒன்னொன்னுக்கும் கஷ்டப்பட்டு முடிவு எடுக்கிறீங்க இல்லையா? அது இல்லாமல் ஈஸியாக முடிவு எடுப்பீங்க. அந்த ஒரு வெயிட் இறங்கும், பாரம் இறங்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் வந்து பாஸ்ட்டை நினைக்கவே பயப்படுவீங்க ஒரு சில பேர். ஏன்னா உங்கள் பாஸ்ட்டில் நிறைய அனுபவங்கள் இருக்குங்க. நல்ல விஷயம் இருக்கும், சர்ப்ரைசிங் இருக்கும், ஒரு பெஸ்ட்டு மெமரிஸ் இருக்கும், அதே சமயம் ஒஸ்ட்டான மெமரிஸும் இருக்குது. இது பாஸ்ட்டுன்னு சொல்லிட்டாவே நீங்கள் அந்த ஒஸ்ட்டை தான் பார்க்குறீங்க. உங்களோட பாயிண்டில் ஒரு சில பேர் பாஸ்ட்டுன்ற வார்த்தை வந்தாவே அந்த ஒரு மறக்கணும்னு நினைக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்கும்ல. இந்த நிறைய அவமானப்படுத்தியிருப்பாங்க, நிறைய ஹார்ட் பிரேக்ஸ், நிறைய இமோஷ்னலாக டவுன் ஆனது, ஃபெயிலியரை பார்த்தது, அதுதான் அவங்க ஞாபகத்துக்கு வருது. ஸோ அது வந்து அந்த நல்ல விஷயங்களை மறைச்சிக்கிட்டு முன்னாடி நிற்கிது. அதனாலே பாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஐயோ நம்ம பாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டோம்னாவே அவ்வளோதான். ஆனால் பாஸ்ட்டில் ஃபென்டாஸ்டிக்கான அருமையான மெமரிஸும் வச்சுருக்கீங்க. பயங்கர மோட்டிவேஷனே இருக்குது. இப்போ நீங்கள் மோட்டிவேஷனை தேடுறத பாஸ்ட்டில் நல்ல குட் டைமிங்ஸ்லலாம் மோட்டிவேஷனாக இருந்தீங்களா, அதுவே போதும். நீங்கள் வெளியிலலாம் போய் ஒன்றும் தேடணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அது திரும்புது. நான் சொல்கிறது இந்த பாஸ்ட்டுனாலுமே பழைய விஷயங்கள்னாலுமே நல்லது, இந்த பாசிட்டிவ் பெஸ்ட்டு அது வந்து திரும்புது. ஸோ அப்போது டெஃபினட்டாக வந்துட்டு அந்த வலிகள் கொடுக்காது, சந்தோஷங்கள் கொடுக்கும். ஓகேங்களா? ஆனால் இது என்ன அப்படின்னா, அந்த மொமெண்ட் வருது அப்படின்னாவே நீங்கள் விடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு சாங் கேட்டுட்ருப்பீங்க. ஒரு நல்ல இந்த பாஸ்ட்டில் ஹாப்பி மெமரி சடனாக வரும். ஓகே, அது வந்தோடனே அது பாட்டுக்கு நீங்கள் அப்படியே ரசிச்சுட்டு விட்டுறாதீங்க. சம்டைம்ஸ் பழைய மோட்டிவேஷன் வரும். அது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. பிரிச்சுக்கோங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த டைமில் என்னன்னா கொஞ்சம் சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன், சேஞ்சுன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, மாறணும், மாற்றிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னாவே அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடங்கள் வரும். கொஞ்சம் வந்து அன்ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் ஒரே மாதிரி. திடீர்னு மாறணும் அப்படின்னாவே கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணும், டைமிங்கை மாற்றணும், பழக்க வழக்கத்தை மாற்றணும், எல்லாமே இருக்குது. அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, பெட்டர். ஸ்லோனாலுமே பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணாமல் தான் இருக்கக்கூடாது. ரைட், யூ கேன் கீப் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, செல்ஃப் லவ் அதாவது பயல் நம்பர் 2 ஒரு சில பேருக்கான ஒரு டேகே இருக்கும். முன்னாடி ஐ லவ் மை செல்ஃப், எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். உங்களை பாதிக்காமல் எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க. ஒரு டைம் இருந்துச்சு, உங்களுக்கு அது பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வேண்டாம் தூக்கி போட்டு போவீங்க. அது பிடிச்சதாக இருந்தாலும் சரி, அந்த விஷயம் திரும்ப வருது. செல்ஃப் லவ் அகெயின் எஸ் பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி இப்போ உங்கள் லைஃப்பில் அந்த புது பர்சன்லாம் இருக்காங்கல்ல, இன்னும் உங்கள் லைஃப்பில் இன்னும் நியூ கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் இன்னும் மீட்டே பண்ணல. நிறைய இருக்காங்க, இன்னும் மீட் பண்ணுற பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, நல்ல கேரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ டக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சிரும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்த இடப்பட்ட டைமில் நடந்த நிறைய டார்க்னஸ் அதெல்லாம் விலகி அந்த லைட் வெளிச்சம்ங்கிறது உள்ளே வருது. அந்த வெளிச்சம்ங்கிறது புதுசாக வராமல் பழைய இதில் இருந்தது வருது. அது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஆனால் அந்த சேஞ்ச் கண்டிப்பாக அன்ஈஸியாக இருக்கும். அப்போது அந்த சேஞ்ச் மாற்றம்னு வர்றப்போ கொஞ்சம் பொறுமையாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஆனால் அந்த மல்டி டாஸ்கிங் அந்த மாதிரி ஒரு சில குவாலிட்டிங்க, ஒரு சில திறமை வந்து நீங்கள் டெஃபினட்டாக அதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே இருந்த ஒரு விஷயம். சின்ன வயசுல இருந்தே இருக்கும் மல்டி டாஸ்கிங் எல்லாமே. ஸோ அது கண்டிப்பாக பிடிச்சிக்கணும், பழகிக்கணும். ஏன்னா இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சூப்பர் பிஸியாகவே மாறுவீங்க. உங்களுக்கு டைமே இருக்காது, டெஃபினட்டாக டைம் இருக்காது, பேர்டன்ஸ் அதிகரிக்கும். ஆனால் அந்த பாரம்ங்கிறது நீங்கள் வருத்தப்படுறது, கஷ்டப்படுறது அதே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆகும். இப்போ இவ்வளோ நாட்கள் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிது இல்லையா, லைஃப் அப்படியே ஸ்டக்கில் நிற்கிது ரொம்ப மாதமாகவே.
ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வருஷமாகவே நான் சொல்லுவேன் அப்படியே நின்றுச்சு ஒரு கட்டத்தில் வாழ்க்கை. என்னமோ வாழ்க்கையை வாழ்கிறீங்க, கோல் சம்மந்தமான வாழ்க்கையை தாண்டி டெய்லியும் எந்திரிக்கிறீங்க, டெய்லியும் என்னென்ன வாழ்க்கையோ அதை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போது இத்தனை வருஷம் விட்டது திரும்ப அகெயின் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறப்போ எல்லாமே ஒன்றா வரும். அப்போ டைமிங்கிறது இருக்காது. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ இனி அந்த ரெஸ்ட்டுங்கிறது மறந்துடுங்க. See, you got great beautiful blessings. Absolutely. அதுதான் அழகாக வருது. See, இது வந்து நிறைய நல்லது செஞ்சீங்க, நிறைய உதவி செஞ்சு ஏமாந்தீங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏமாற்றங்கள்ங்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து குறையே கிடையாது, அவ்வளோ ஏமாந்தாச்சு. ஆனால் அந்த செஞ்ச அந்த பிளஸ்ஸிங்கிறது இருக்குது. அண்ட் உங்களுக்கு உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல, ஆனால் இருக்கும், இனிமேல் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு சில சைன்ஸ் பார்க்க முடியும். தொடர்ந்து ஏஞ்சல் நம்பர்ஸ், பட்டர்ஃப்ளை, ஒரு கோஇன்சிடென்ஸ், ஒரு மெசேஜ் டக்குன்னு இப்போ மனசு ஒரு மாதிரி இருக்குது, உடனே ஒரு மெசேஜ் வந்துடுது எங்கே இருந்தாவது. ஸோ அதாவது நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறீங்க, அதை வேறு ஒரு பர்சன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களே கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவங்களே வேண்டான்ட்டு போட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சாதாரணமாக பார்க்குறீங்க. ஓ பாரு, நான் அப்போ அதை வேணும்னு நினச்சேன், அவங்க எடுத்தாங்க, அவங்களே வேணான்னு போட்டாங்க, அப்போ அது எனக்காயிருச்சு. அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. தட்ஸ் அ பிளஸ்ஸிங் ஆல்சோ. ஸோ அப்போது டெய்லி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை கிராண்டடாக எடுத்துக்காதீங்க, அதில் தான் ரியல் பிளஸ்ஸிங்கே இருக்குது. ஓகேவா? அண்ட் இன்னும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் விட்டாச்சு. இத்தனை வருஷம் சந்தோஷமாக என்னன்னே தெரியலங்க, உண்மையான சிரிப்பை மறந்துட்டேங்க. நான் ஃபேக் ஸ்மைலில் உட்காந்துருக்கேன், ரியலான ஜாய்ஃபுல்னஸ்னால் தெரியாதுங்க எனக்கு, மறந்துட்டேன். அவ்வளவு டார்க்னஸ், இப்போது வெளிச்சம் வருது. ஸோ அந்த பியூட்டிஃபுல் இந்த ஆரா பாருங்களேன், எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அது திரும்ப வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓகே, இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்ததுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்கு, நீங்களே சொல்கிற அளவுக்கு மொமெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாகவே கிடைக்கும். ஆனால் அது நல்லா அமையிறது ஒரு பக்கம், அதை பிடிச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு மாற்றுறது இன்னொரு பக்கம். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் மாறவே மாட்டேன்ட்டு இருந்தால் வர வாய்ப்புகள் டெஃபினட்டாக வரும், வந்த வேகத்தில் கையை விட்டும் போயிடும். தட்ஸ் அ வார்னிங் ஆல்சோ. ஸோ என்ன தான் வந்து நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து மோட்டிவேஷன் கொடுத்து உங்களை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும், இதெல்லாம் வரும், ரெடியாக இருன்னு சொன்னாலும் நீங்கள் ஸ்டெப்பு எடுக்காமல் உட்காந்தீங்க அப்படின்னா அப்போ அதெல்லாம் அப்படியே போயிடும். ரைட்? அப்புறம் வந்துட்டு நீங்கள் யாரையும் வந்து ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, வந்துட்டு என் லைஃப் இன்னும் மாறலை, இதாகலை அதாகலைலாம் சொல்லக்கூடாது. வர வாய்ப்பு விட்டது உங்கள் தப்பாக தான் இருக்கும். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் பாக்ஸ் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தான் டிஃப்ரெண்ட் டாபிக் டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பைல் நம்பர் 3. சரி, ஒரு விஷயம் பைல் நம்பர் 3, நீங்கள் ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர். ரைட்? அதாவது ஒரு இந்த பிலீவ்ஸ்குள்ளரையும் இல்லை ஒரு சில விஷயங்களுக்குள்ளெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க முன்னாடி. ஆனால் உங்களை வந்துட்டு ஒரு இதுக்குள்ளார ஒரு வட்டத்துக்குள்ளார சுத்த விட்டுட்டாங்க. ஒரு இது வந்து உங்களை ஒரு சில விஷயங்களை நம்ப வச்சுட்டாங்க. ஓகேவா? அது விலகுதுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தடைகளாக இருந்த விஷயங்கள் டிஸ்ட்ராய் ஆகுது. அப்போது இவ்வளோ நாட்கள் உங்கள் முன்னாடி ஒரு தடை நின்றுட்டு இருக்குது, அது ஒன்று நகர்ந்தால் போதுங்க, நான் அப்படியே தாண்டி ஓடிடுவேன், அது ஒன்று தாங்க பெரிய பிரச்சனையாக நிற்கிது. எஸ், அது விலகுது. ஆனால் அது விலகிறப்போ வந்துட்டு கொஞ்சம் சோதிச்சு விட்டு தான் விலகும், அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது அந்த தடை வந்துட்டு உங்களுக்கு விலகுதுன்னா அதுக்குள்ளே பெரிய போராட்டம், ஒரு பெருமூச்சு விடணும். அது முடிச்சிட்டிங்கன்னா அப்பாடா தெய்வமே இப்போ தான் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் அந்த இடத்துல சோதனைகள்ங்கிறது கொடுக்கும். பிகாஸ் ஒரு சில கார்மிக் அட்டாச்மெண்ட் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா அந்த ஒரு தடை நகர்ந்தால் போதும் உங்கள் லைஃப் மாறிடும்.
உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இப்போ இது ஒன்று தான் பிரச்சனை. இப்போ நிறையா பிரச்சனைகள் இருக்குது, இது முடிச்சுட்டு அது முடிக்கணும் அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இது ஒன்றே ஒரு விஷயம் இப்போதைக்கு நகர்ந்துச்சுன்னா லைஃப்பை நான் மாற்றிடுவேங்க, நான் கண்ட்ரோல் எடுத்துருவேன், இன்ன வரைக்கும் முடிய மாட்டேங்குது. ஸோ அங்கே ஒரு கார்மிக் அட்டாச்மெண்ட் இருக்குது. அப்போது அது கொஞ்சம் சோதிச்சு விடும். அப்புறம் தான் கையில் கொடுத்துட்டு போயிருந்தா வச்சுக்கோ. ஸோ இந்த டைம் பீரியட் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கிளெவராக இருக்கணும், நல்ல திறமைசாலி தான் நீங்கள், அந்த திறமையை யூஸ் பண்ணுங்கள், பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் பீப்புள் விஷயம் கவனம். ஏன்னா இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பர்சன்ஸ் வருவாங்க. ஸோ அந்த ஒரு சில திடீர் பாசம், அந்த திடீர்னு ஓவர அக்கறை காமிக்கிறது பாசம், அது சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கேட்டது தாங்க. அது வந்து இப்போ உங்கள் லைஃப்பில் இந்த நபர்கிட்டேருந்து எனக்கு அது வேணும்னு கேட்ட விஷயந்தான். ஒரு காலத்தில் ஒரு டைம் பீரியட்லலாம் நீங்கள் அவ்வளோ வந்து ஏங்கியிருப்பீங்க, அவங்க பாசம் காட்ட மாட்டாங்களா, அதை பண்ண மாட்டாங்களான்னு. ஆனால் அப்போல்லாம் உங்களை தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பர்சனோட பாசம் இனி கிடைக்கிறப்போ உங்களுக்கு தலைவலியாக தெரியும். ஒரு சில பேருக்கு அட்டாச்மெண்ட் போயிடுச்சு. ஏன்னா அட்டாச்மெண்ட்டு ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ அவங்க திரும்ப வந்து அந்த பாசத்தை நீங்கள் கேட்ட விஷயம் திரும்ப கிடைச்சாலும் ஒரு சில பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகேவா? நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்கள். யூஸ்வலி வந்து நிறையா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அந்த ஹெல்ப்பிங் அப்படின்ற ஒரு விஷயந்தான் உங்களுக்கு நிறைய பிளஸ்ஸிங்கை கொடுத்துச்சு. ஆனால் இடையில கொஞ்சம் சுயநலமாக இருந்தீங்க, ரொம்பவே இருந்தீங்க. அதுக்கு ரீசன் லைஃப் கற்றுக் கொடுத்த பாடம். ஆனால் மறுபடியும் அகெயின் வந்து நீங்கள் ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, ஆனால் எல்லாருக்கும் கிடையாது, செலக்டிவான ஹெல்ப்புன்னு சொல்லலாம். செலக்டிவாக ஹெல்ப் பண்ணுவீங்க. ஓகேவா? எல்லாருக்கும் பண்ணுவீங்கன்னா வந்து கிடையாதுங்க. அண்ட் அதே மாதிரி க்யூரியாசிட்டி வரும். நீங்கள் ரொம்ப யூஸ்வலி ரொம்ப க்யூரியஸ், ரொம்ப துருதுருன்னு இருப்பீங்க இல்லையா? அந்த எனர்ஜி வந்து திரும்ப வரும். அதாவது ரொம்ப டல்லாக இருக்கிற எனர்ஜி மாறி அகெயின் அந்த க்யூரியாசிட்டி, அந்த துருதுருன்னு இருக்கக்கூடிய ஆக்டிவ்னஸ் அப்படின்றது வரும். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு சில இப்போ எங்கேயாவது டூர் போகிறாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சூஸ் அண்ட் ஃபேமிலி, அவங்கெல்லாம் இது வரைக்கும் முன்னாடிலாம் உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஜாலி கேரக்டர், கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் வந்து இடையில விட்டுருப்பாங்க, எதுலேயுமே உங்களை சேர்க்காமல் விட்டுருப்பாங்க. அவங்க வேறு சரௌண்டிங்ஸ்ன்னு பிடிச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா பைல் நம்பர் 3 எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட பாசிட்டிவ், உங்களோட ஜாலியான கேரக்டர். நீங்கள் எமோஷ்னலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் பர்சன், உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு சோலு, என் ஃபேமிலி, என்னோட லவ்டு ஒன்ஸ் சொல்கிறவங்களே தூக்கி போட்டு போயிடுவாங்க எல்லாருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தப்போ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ லவ் கொடுத்துருப்பாங்க. அதே சர்க்கிள் நீங்கள் டவுன் ஆகிறப்போ, ஒரு சில பேர்கிட்ட உங்கள் மனசை விட்டு வந்து பேசுகிறப்போ, இந்த எமோஷன்ஸை கொடுக்குறப்போ, ஏன் சும்மா புலம்பிகிட்டே இருக்க, ஏன் நெகட்டிவாக பேசுகிற, ஐயோ உன்ட்ட உன் ஃபோன் கால் வந்தாவே நீ நெகட்டிவாக தான் பேசுவ, எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்காத, அப்புறம் அது நான் என் லைஃப்பை பாதிக்கும், என்னோடய பாசிட்டிவிட்டி போகும், இதெல்லாம் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ த இமோஷன்ஸ், அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச அந்த பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு துருதுருன்னு இருக்கிறது, கேஷுவல் ஜாலியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு திரும்ப வரும். அப்போது யாரெல்லாம் நீங்கள் டல்லு, எமோஷன் அப்படி இப்படின்னு ட்ராமா போட்டு தூக்கி போட்டு போனாங்களோ அதே பர்சன்ஸ் திரும்ப பேசிட்டு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாலியாக இருக்கீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கை சுவிச்சிட்ருப்பாங்க. ஸோ பீப்புளுடைய அந்த ஷிஃப்ட் கவனிக்க முடியும். ஸோ நீங்கள் அதாவது எங்கேயுமே இது வரைக்கும் உங்களை கூப்பிடவே மாட்டாங்க இடையிலலாம். இப்போ மறுபடியும் உங்களை கூப்பிடுவாங்க, உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பாங்க, உங்களையும் வந்து அவங்களோட இதில் சேர்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் திரும்ப சேர்றீங்க, திரும்ப மறுபடியும் அவங்கள மன்னிக்கிறீங்க, திரும்ப அக்செப்ட், அதெல்லாம் உங்களுடைய இண்டிவிஜுவலான விருப்பங்கள். ஆனால் ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் பண்ணவே மாட்டீங்க. ஓகேவா? ஸோ ஆனால் இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் வந்துட்டு இனி பார்க்க முடியும். ஓகே? அண்ட் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்த நபர் நீங்கள் கொஞ்ச நாட்களாக இன்ஆக்டிவாகவே போயிருப்பீங்க, கொஞ்சம் மாதம் கொஞ்சம் வருஷமாகவே. ஏன்னா
இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றபடி. ஸோ அகெயின் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் ஆகிட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்டிவில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போது ஒரு இது வரைக்கும் நீங்கள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு 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 விஷயம் வந்து உங்கள் சைடில் இருந்து மூவ் பண்ணுன்னா ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் வரும். இது வரைக்கும் நீங்கள் எந்த மூவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் இனி கிடைக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் வந்து உங்களை ரொம்ப க்ளோஸாக வச்சுட்டு சோஷியல் மீடியாவில் இருந்து எல்லா இடத்துக்கும் போகாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு தனியாக உங்களுக்குள்ளரே வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் அது விலகும். அப்போது நீங்கள் நிறைய இடத்துக்கு போகிறது, நிறைய விஷயங்கள் ஓப்பனாக வந்து செய்கிறது, அந்த இழந்த தைரியம் திரும்ப வர்றது. ஸோ உங்களுடைய அந்த பழைய ஒரு 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 போல்டான ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது வரும். ஸோ பீப்புளுக்கு எங்கடா இத்தனை வருஷம் இவ்வளோ நாள் ஆளே காணோம், அகெயின் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அகெயின் வந்துட்டு ஒரு சில பீப்புளோட காசிப்குள்ளார வருவீங்க. ரைட். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ ஃபைனலி லைஃப்பை வந்து ஒரு ஒரு ரியலாக வாழ போகிறீங்க. இவ்வளோ நாட்கள் வந்துட்டு உங்களை அடைச்சி வச்சுட்டு உங்களை நீங்களே பூட்டிட்டு வாழாமல் இருக்கீங்க. ஆனால் இது நீங்கள் இனிமேல் ரியலான லைஃப்பை வாழ்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போது ஒரு ரியாலிட்டிக்குள்ளார வரப்போகிறீங்க, வெளியில் வரப்போகிறீங்க, பூட்டின ரூம்லேருந்து வெளியே வர்றீங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி வந்துட்டு மாறணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை செய்யறதுக்கான சுதந்திரங்கிறது கிடைக்கும். எடுத்து செய்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.